ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்றதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்க பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொத்து பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை போடுறோம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க. பரோட்டாவை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தண்ணி தொளிச்சு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறோம், ஏன்னா ஆல்ரெடி பரோட்டாவில் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த பரோட்டாவை பீஸ் பீஸாக பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஈஸியாக எப்படி கொத்து பரோட்டா அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈஸியான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.